அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இஞ்சிசூழ் தஞ்சை என்று கருவூர் தேவர் தஞ்சை மாநகரத்தை எப்போதும் பாதுகாப்பு அரணாலே சூழப்பட்ட சோழ தேசத்தின் தலைநகரமாக பாடியிருப்பார். இஞ்சி என்று சொன்னால் இந்த இடத்திலே அது பாதுகாப்பு அரணாக அமைந்திருக்கக்கூடிய கோட்டை சுவர்களை குறிக்கும். தஞ்சை தரணி தமிழ் வளர்த்த சிறப்புடையது. தொல்காப்பியத்திலே செந்தமிழ்நாடு என்று அழைக்கப்படுவது காவேரி தமிழகத்தை வந்து அடையும் கருவூரிலிருந்து தொடங்கி பூம்புகார் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளைத்தான். இங்குதான் இயற்தமிழ் அதிகம் வழக்கத்தில் இருந்ததாக பழைய இலக்கண நூல்களெல்லாம் தெரிவிக்கின்றன. அந்த விதத்தில் சோழ நாடே சோறுடைத்து என்று கொண்டாடும் விதமாக பல்வேறு திருத்தலங்கள் நிறைந்த பகுதியாக சோழ வளநாடு இருக்க பார்க்கிறோம். மூவர் முதலிகளான ஞானசம்பந்த பெருமான் தொடக்கமாய் அருளாளர்கள் தமிழகமெங்கும் நடந்து அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவாலயங்களையெல்லாம் ஒவ்வொரு தலமாக சென்று தரிசித்து அழகு தமிழிலே பதிகங்களால் பாடி அலங்கரித்தார்கள். அவர்கள் பாடிய காலத்திலே பெரும்பான்மையான இந்த தலங்கள் எல்லாம் செங்கற்தலங்களாக செங்கல் கொண்டு கட்டப்பட்ட மண் கொண்டு பூசப்பட்ட தலங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதன் பிறகு பல்லவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களும் ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானுடைய சமகாலத்தவர்கள்தான். அவர்கள் காலத்தில் ஒரு சில கோயில்கள் குடவரை கோயில்களாக பாறைகளை குடைந்து கட்டிய கோயில்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இவர்களையும் தொடர்ந்து 9-10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் தமிழகத்திலே வானுயர வளர்ந்திருக்கக்கூடிய விமானங்களும் கோபுரங்களும் கொண்ட அழகுமிளிரும் ஆலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அவைகளை ஏற்படுத்தியதிலே பெரும்பான்மை பங்கு சோழ அரசர்களுக்கு உண்டு என்பதை வரலாறு தெரிவிக்கிறது. அதனால்தான் முதலிலே விஜயாலய சோழன் தஞ்சையை தனக்கு தலைநகராக கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவியவாறே அதற்கடுத்தடுத்து வந்த அரசர்கள் முதலாம் ஆதித்தன், பராந்தகன் முதலியவர்கள் எல்லாம் கருங்கற்களாலே இந்த பாடல் பெற்ற தலங்களை கட்டி அவற்றை மேம்படுத்தினார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த செம்பியன் மாதேவியார் அவர்தம் காலத்திலே பல ஆலயங்களையும் கருங்கற்தளிகளாக மாற்றியும் அந்தந்த ஆலயங்களில் திருவிழாக்காலங்களிலே இறைவன் விழாக்கோலம் பூண்டு எழுந்தருளுவதற்கு உற்சவ திருமேனிகளை ஐம்பொன்னால் வார்த்தும் கொடுத்தும் ஆலயங்களை அழகு செய்தார்கள். அந்த அம்மையாரை பார்த்தே சிறுவயதிலிருந்து வளர்ந்தவர்தான் மாமன்னர் ராஜராஜ சோழர். இவருக்கு சிவபெருமான் பேரிலே இருந்த பக்திக்கு உச்சகட்டமாக ஒரு சாட்சி சொல்ல வேண்டுமென்றால், அந்த காலத்திலே இருந்த ஆலயங்களுக்குள்ளேயே வானுயர்ந்து நிற்கக்கூடிய தஞ்சை ராஜராஜேச்சரம் என்ற ஆலயத்தை எடுப்பித்ததோடு அல்லாது தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு காலத்திலே தன்னையே தான் ராஜராஜ சோழன் என்ற அரச பாரம்பரியத்தோடு வரக்கூடிய பெயரை துறந்து சிவபாதசேகரன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை தம் தலையிலே சுமப்பதையே பெரும் பேராக கொண்டேன் என்ற நிலையிலே சைவ ஆச்சாரியர்களை அணுகி அவர்களிடம் தீட்சை பெற்று சைவ சித்தாந்தியாகவே இருந்து தாம் தினமும் சிவபூஜை செய்து கொண்டு சிவபெருமானுடைய திருவடிகளை சென்றடைகிறார். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் ஏற்படுத்திய பல்வேறு நிர்வாக ஆட்சி முறை மாற்றங்கள் தான் சோழ சாம்ராஜ்யம் அடுத்த சில நூற்றாண்டுகளிலே உலகின் பெரும்பகுதிகளுக்கு சென்று உலகின் பல பகுதிகளுக்கு சென்று புலிக்கொடி பறக்க காரணமாக அமைந்திருந்தது. இவருடைய நிர்வாக திறமைக்கு பல்வேறு சான்றுகள் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சிவாலயத்தை எடுப்பித்து அந்த சிவாலயத்தை சார்ந்து அந்த கோயில் குடிகளெல்லாம் வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு கோயிலோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு, அந்த கோயிலின் மூலமாகவே அவர்கள் செய்யக்கூடிய திருப்பணிக்கு தகுதியாக வருமானம் கொடுப்பது என்று பண்டைய காலம் தொடங்கி இருந்து வந்த அந்த முறையை செம்மைப்படுத்தினார். அதோடு அல்லாது அந்த முறைகள் குறித்த விதிகளையும் அதிலே கலந்து கொண்டவர்கள் பற்றிய குறிப்புகளையும் கல்லிலே பொறித்து காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டுகளாக அந்தந்த ஊர் கோயிலிலேயே அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி வைத்தார் என்பது மற்றொரு தனிச்சிறப்பு. இப்படி உலகெங்கிலும் தமிழர்களுடைய தொன்மையான கோயில் கட்டிடக்கலையை பறைசாற்றுவதற்காகவே எடுப்பித்ததாய் விளங்கும் ராஜராஜேச்சரம் என்ற இந்த திருக்கோயிலை சைவாகம முறைப்படி சிவபெருமான் அருளி செய்த ஆகமங்களுக்குள்ளே மகுடாகமம் என்று அழைக்கப்படும் ஆகம மரபின்படியே இந்த கோயிலை மாமன்னர் ராஜராஜ சோழர் எடுப்பித்திருக்கிறார். இந்த ராஜராஜேச்சரம் என்ற திருக்கோயிலை சமீப காலங்களிலே நாம் பெருவுடையார் கோயில் என்று அழைத்து வருகிறோம். ஆனால் கல்வெட்டுகளிலே மிக தெளிவாக ராஜராஜ சோழர் இந்த ஆலயத்திற்கு இட்டழைத்த பெயர் ஸ்ரீ ராஜராஜேச்சரம் என்பதுதான். ஈஸ்வரம் என்றால் ஈஸ்வரனுக்கான இருப்பிடம். ஸ்ரீராஜராஜனாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன், ஏனென்றால் அந்த ஆலயத்திலே இருக்கும் இறைவனுக்கும் கூட ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி என்றுதான் சோழர் காலத்திலே பெயர் இருந்தது. பிற்காலத்தில் அவர் அளவிலே பெரிய லிங்கமூர்த்தமாக இருப்பதினாலே பிருகதீஸ்வரர் என்றும் அதையே தமிழில் பெருவுடையார் என்றும் அழைக்கத் தொடங்கியுள்ளோம்.
ஆனால் ராஜராஜன் இட்டழைத்த பெயர் என்று பார்த்தால் ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி என்ற அற்புத திருநாமம்தான். கருவறையிலே லிங்கமூர்த்தமாக ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமி எழுந்தருளியிருப்பார். மிகவும் பெரிய திருத்தோற்றம். அதை பார்த்த மாத்திரத்திலேயே கோயிலை கட்டி முடித்த பிறகு இந்த திருமேனியை உள்ளே கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆலயத்தினுடைய அதிஷ்டானம், அதாவது கீழே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேடை போன்ற பகுதி கட்டப்பட்டவுடனேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த பெருமானை சுற்றித்தான் ஆலய சுவரெல்லாம் எழுப்பப்பட்டு விமானமும் எடுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு காலச்சூழலிலும் அந்த ஆலயத்தினுள்ளே இருக்கும் மூர்த்தத்தை வெளிக்கொணர முடியாத அளவிலே பெரிய திருமேனி, அவருக்கு முன்பாக இருப்பதோ குறுகியதான ஒரு வாயில். அந்த குறுகிய வாசல் அளவிலே நின்று நாம் இறைவனை தரிசித்தோம் என்றால் அவர் மிகவும் பெரியவர். அவருடைய படைப்பான நான் மிகவும் எளிமையானவன். அதனால் ஆணவம் முதலிய மலங்களை கொண்டு நாம் நம் வாழ்க்கையை நடத்தாது இறைவனிடம் அடிபணிந்து அவனுக்கும் அவன் அடியாருக்கும் தொண்டு செய்வதே வாழ்க்கை என்பதை கருத்தில் கொள்ளும் அளவிலே அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில். வாசலிலே 2 ராஜகோபுரங்களை மாமன்னர் ராஜராஜ சோழன் எடுப்பித்தான். முதலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்திற்கு கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயர். ராஜராஜன் முடிசூட்டி கொண்ட உடனேயே முதலில் செய்த போர் கன்னிப்போர் என்பது சேரதேசமாகிற கேரள தேசத்தை எதிர்த்துத்தான். கேரள தேசத்தினுடைய அந்த தனித்துவத்தை எல்லாம் போரிட்டு வென்று முடித்ததாலே கேரளாந்தகன் என்று பெயர் கொண்டான். அந்தகன் என்று சொன்னால் காலன், யமன் என்று பொருள். கேரள அரசிற்கே யமனாக வந்தவன் என்பதினாலே கேரளாந்தகன் என்ற பட்டம் ராஜராஜன் பெற்றுக்கொண்ட முதல் பட்டம். அதன் நினைவாக முதலிலே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்திற்கு கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயர் சூட்டினார். அந்த கேரளாந்தகன் திருவாயில் உள்கூடிலே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதன் வழியே மேலே ஏறிச் சென்றால் அந்த கோபுரத்தின் தெற்கு பகுதியிலே தட்சிணாமூர்த்தியும் வடக்கு பகுதியிலே பிரம்மனுக்கும் என்று தனியே கோபுரத்தின் மேலே சிறிய ஆலயமே நிறுவப்பட்டிருக்கும். 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோபுரங்கள் கட்டப்பட்ட போது தமிழகத்தில் இவ்வளவு நேர்த்தியான கோபுர கட்டுமானம் வேறெதுவும் இருந்திருப்பதாக அறிய முடியவில்லை. அந்த விதத்தில் முன்னோடியாகவே இந்த கோபுரங்களை நாம் கொள்ளலாம். அடுத்திருக்கக்கூடிய திருவாயிலுக்கு ராஜராஜன் திருவாசல் என்று பெயர். அது ராஜராஜர் அவர் பட்டம் ஏற்றுக்கொண்ட போது கொடுக்கப்பட்ட நாமம். அதனால் அந்த வாயிலுக்கு ராஜராஜன் திருவாசல் என்று பெயர். இந்த வாயிலினுடைய தனித்துவம் என்னவென்று கேட்டால், வாயிலிலே இருக்கக்கூடிய 18 அடி உயர துவாரபாலகர்கள். ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட இந்த துவாரபாலகர்கள் வடிவங்கள் மிகவும் நேர்த்தியாக வடிக்கப்பட்டிருக்கும். 10ஆம் நூற்றாண்டில் இங்கே நிலவிய சிற்பக்கலை அடைந்திருந்த உன்னதத்தன்மைக்கு சான்றாக அந்த துவாரபாலகர்கள் திருவுருவத்தை பார்க்கலாம். பயமுறுத்தக்கூடிய அதே தோற்றத்திலே இறைவனிடம் தான் கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் வெளிப்படுத்தும் கருணையும் அந்த கண்ணிலே சேர்ந்திருக்க பார்க்கிறோம். கைகளிலே ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் முத்திரைகள் பிடித்துக்கொண்டு கால்களை தாம் தாங்கியிருக்கும் கதையின் மேலே ஊன்றி நிற்கும் அந்த தோற்றம் உள்ளே இருப்பவர் அசாதாரணமானவர். அவர் எல்லோருக்கும் பதியாக விளங்கக்கூடிய இறைவன். அவர் முன்பாக ஆணவம் முதலிய மலங்களை அழித்து அவர் திருவடிகளை சரணமாக பற்றிக்கொள் என்று நமக்கு உபதேசம் செய்வது போலே அமைந்திருக்கும். அந்த வாயிலையும் கடந்து உட்பிரகாரத்தின் உள்ளே நுழைந்தால் அங்கே விண்ணவர்களெல்லாம் நாள்தோறும் வந்து தொழும் அளவிற்கு வானை முட்டிக்கொண்டு உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய தக்ஷிணமேரு என்ற கல்வெட்டுகளில் அறியப்படும் ஸ்ரீவிமானத்தை தரிசிக்கிறோம். அந்த ஸ்ரீவிமானம் 200 அடிக்கும் மேற்பட்டது. பல தளங்களால் ஆன அந்த ஸ்ரீவிமானம் அது கட்டப்பட்ட போது இதைவிட உயரமாக விமானம் தமிழகத்தில், இன்னும் சொல்லப்போனால் தென்னகத்திலேயே வேறு இருந்திருக்குமா என்று அறிய முடியவில்லை. அத்தனை தூரத்திற்கு முழுவதும் கருங்கல் பாறைகளை வெட்டி அதிலே சிற்பத் தொகுதிகளை செதுக்கி அவற்றை மேலே கொண்டு போய் அந்தந்த இடத்தில் பொருத்தி வைத்து அதை எடுப்பித்திருக்கிறார்கள். பொறியியல், கட்டிடக்கலை என்று எந்த துறையின் கண்ணாடி கொண்டு பார்த்தாலும் இந்த பெரிய கோயில் அது கட்டப்பட்ட காலத்தில் நிச்சயமாக ஒரு அதிசயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஸ்ரீவிமானத்தை கண்டு அந்த பிரமிப்போடு உள்ளே நுழைந்தால் நந்தி மண்டபம் இருக்கும். இப்போது நாம் பார்க்கக்கூடிய நந்தி மண்டபம் நாயக்க அரசர்கள் காலத்திலே எடுப்பிக்கப்பட்டது. செவ்வப்ப நாயக்கர் தஞ்சையை ஆண்டு வந்தபோது பெரிய அளவிலே பெரிய கோயிலுக்கு திருப்பணி நடந்துள்ளது. அப்போதுதான் இன்று நாம் காணக்கூடிய நந்தி மண்டபமும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய திருவருவமும் வடிக்கப்பட்டது. அப்படியென்றால் ராஜராஜ சோழன் காலத்திய நந்தி அது இன்றும் கோயிலுக்குள்ளேதான் இருக்கிறது. பிரகாரத்திலே இருக்கக்கூடிய வாராகியம்மன் சன்னதியை அடுத்து தனியே மிகவும் அழகான கலை வேலைப்பாடோடு ஒரு நந்தியம்பெருமான் கருணை பொங்கும் கண்ணோடு பக்தி கொண்ட பார்வையோடு
ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமியை தரிசித்தபடியே எழுந்தருளியிருப்பார். அவர்தான் முதலில் அங்கே எழுந்தருள பண்ணப்பட்டிருந்த நந்தியம்பெருமானுடைய திருவுருவம். பின்னால் நாயக மன்னர்கள் அரசாட்சியிலே நடந்த திருப்பணியின் போது இந்த திருவுருவம் அங்கிருந்து அகற்றப்பட்டு புதிதாக இன்று நாம் காணும் பெரிய நந்தியினுடைய வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது தவிர அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மண்டபங்களை எல்லாம் கடந்து உள்ளே சென்றோம் என்றால் மகாமண்டபம், மிக பிரம்மாண்டமான அர்த்த மண்டபம், அதை கடந்திருக்கக்கூடிய அந்தராலம் என்று சொல்லப்படும் சிறிய பகுதி, அங்கே நின்று தரிசித்தால் ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமியாக விளங்கும் பெருமானை தரிசிக்கலாம். இந்த கருவறை 2 சுவர்களால் ஆனது. நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பாதையின் வழியே அனுமதி பெற்றுக்கொண்டு நாம் உள்ளே சென்று தரிசித்தால் அங்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சோழர் காலத்தில் தீட்டப்பட்ட அற்புதமான ஓவியங்களை பார்க்கலாம். திரிபுர சம்ஹாரமூர்த்தி, அகத்தியர் போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு சைவாச்சாரியர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு, ராஜராஜனுடைய திருவுருவப்படம், இவைகளெல்லாம் அந்த அறையிலே ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கும். இதை தவிர ஆலயத்திலே விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் துர்காபட்டாரக்கியார் என்று துர்க்கைக்கும் உமாபரமேஸ்வரியாராக அம்பிகைக்கும் கூட பல்வேறு சன்னதிகளை ராஜராஜன் எடுப்பித்தான். இதுவும் போக பல 10 ஐம்பொன் திருமேனிகளை, சிவபெருமானுடைய பல்வேறு வடிவங்களை, லிங்கோத்பவமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரர், வீரபத்ரர், பைரவர், சோமாஸ்கந்தர், நடராஜர் ஆகிய திருவுருவங்களை எல்லாம் ஐம்பொன்னால் செய்து அவைகளுக்கு அணிவிக்க அற்புதமான ஆபரணங்களும் செய்து கொடுத்து அந்த திருவுருவங்களுக்கு நாள்தோறும் செய்ய வேண்டிய பூஜைக்கும் நைவேத்தியத்திற்கும் அலங்காரத்திற்கென்றெல்லாம் நிபந்தங்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய கோயிலினுடைய பல்வேறு சிறப்புகளிலே ஒன்று அங்கே நாம் காணக்கூடிய கல்வெட்டுக்கள். கல்லிலே ஆவணங்களை பொறிப்பதென்பது 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்ட பழக்கமாக தமிழகத்திலே இருக்க பார்க்கிறோம். அப்படி இருக்க தஞ்சை பெரிய கோயிலின் கல்வெட்டுகளுக்கு என்ன சிறப்பு? இங்கு மட்டும்தான் இத்தனை தூரத்திற்கு போதுமான எல்லா குறிப்புகளையும் கொடுத்து கல்லிலே அந்த ஆவணங்களை பொறித்திருக்கிறார். உதாரணத்திற்கு நாள்தோறும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது கோயிலிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய விதி. அந்த அபிஷேகத்திற்கு எத்தனை குடத்திலே தீர்த்தம் வர வேண்டும், அதை சுமந்து வருபவர்களுக்கு என்ன கூலி கொடுக்கப்படுகிறது, அந்த தீர்த்தத்திலே என்ன என்ன பரிமள திரவியங்கள், வாசனை பொருட்கள் எல்லாம் கலக்கப்பட வேண்டும், அந்த பொருட்களினுடைய அளவு என்ன, அந்த பொருட்களை பெற வேண்டி ஸ்ரீபண்டாரம் என்று சொல்லப்படும் கோயிலிலே இருக்கக்கூடிய பண்டகசாலைக்கு எவ்வளவு நிபந்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவற்றை எந்தெந்த காலத்தில் யார் யார் சிவாச்சாரியர்களாக இருந்து சிவவேதியர்களாக இருந்து அபிஷேகம் செய்வது, அந்த நேரத்திலே என்னென்ன வாத்தியங்கள் வாசிக்கப்பட வேண்டும், அந்த அபிஷேகத்திற்கு பிறகு இருக்கும் செயல்கள் என்ன என்று ஒவ்வொரு சிறு சிறு பணிக்கும் கூட அதனுடைய முழுவதுமான குறிப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டு எல்லா செய்திகளும் தொகுக்கப்பட்டு இன்றும் கூட வேண்டப்பட்டால் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு போதுமான தகவல்களை சேகரித்து கொடுத்திருப்பது இந்த தமிழகத்திலேயே தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளுக்கு நிகராக மற்றொன்றில்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மாமன்னர் ராஜராஜ சோழர் தன் உயிரினும் மேலாக பிருகதீஸ்வரர் கோயிலாக இன்று அழைக்கப்படும் பெருவுடையாருக்கு கோயிலை எடுப்பித்து அந்த கோயில் வழிபாட்டிலேயும் கலந்து கொண்டார். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய முடிவிற்கு பிறகு பிற்கால பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள், நாயக மன்னர்கள், அவர்களுக்கு பிறகு வந்த மராட்டியர்கள் வரையிலும் பல்வேறு திருப்பணிகள் செய்து இன்று நாம் பார்க்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் இந்திய தேசத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக உலகத்திலே இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட உயர்ந்த சின்னங்களில் ஒன்றாக இருக்க பார்க்கிறோம். ராஜராஜீஸ்வரமுடைய பரமசுவாமியார் நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.